நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன பார்க்க போறோம்? படங்களுக்கு பொருத்தமான படங்களை இணைக்க போறோம். இதுல என்ன நடக்குது? ஒரு ஆள் டவல் வச்சு கொண்டு நிற்கிறார், ஒரு ஆள் பிரஷ் பண்ணுறார், ஒரு ஆள் தலை சீவுறார், ஒரு ஆள் சோப் போட்டு முகம் கழுவுறார். சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எது எதுக்கு பொருத்தம் என்று பார்க்க போறோம். இப்ப டவல் வச்சு கொண்டு நிற்கிறவருக்கு என்ன வேணும்? குடிக்க போறதுக்கு டவல் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதே போல பிரஷ் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வேணும்? பேஸ்ட்டும் பிரஷும் வேணும். என்ன பற்பசையும் தூரிகை, என்ன பத்தூரிகையும் வேணும் எங்களுக்கு. அடுத்தது தலை சீவி கொண்டு நிற்கிற ஒரு ஆள், அதுக்கு என்ன வேணும்? நாங்க தலை சீவுறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? சீப்பு வேணும். சோப் போட்டு முகம் கழுவணும். என்ன வேணும்? அப்ப எங்களுக்கு சவர்க்காரம் வேணும். சரி, அப்ப பாப்போம். அப்ப முதலாவதா இருக்கிறவருக்கு அவர் டவல் வச்சு கொண்டிருக்கிற, வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? அப்ப இங்க அவர் கொண்டு வந்து இங்க வைக்க போறார். சரியா? அடுத்தது பிரஷ், பல்ல திட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன வேணும்? பற்பசையும் இந்த பத்தூரிகையும் வேணும். என்ன பேஸ்டும் பிரஷும் வேணும். தலை சீவுறதுக்கு என்ன வேணும்? உங்களோட தலைமுடியே அழகாக இழுத்து கட்டுறதுண்டா என்ன வேணும்? சீப்பு. அப்ப இங்க இருக்கு சீப்பு, இங்க இருக்குது. தலை இழுக்கிறதுக்கு என்ன வேணும்? சீப்பு வேணும். சீப்பாலையா தலை இழுக்கிற நீங்கள்? என்ன? அப்ப சீப்பு வேணும். முகம் கழுவுறோம் நாங்கள். என்ன முகம் கழுவுறோம்? எப்படி முகம் கழுவுவோம்? நன்றாக சவர்க்காரம் போட்டு முகம் கழுவுவோம். என்ன? எப்படி முகம் கழுவுவோம்? நன்றாக சவர்க்காரம் முகத்துக்கு போட்டு முகத்தை சுத்தம் செய்வோம். அப்பதான் எங்களோட முகத்துல இருக்கிற கிருமிகள் எல்லாம் இல்லாது போகும். என்ன? எங்களோட முகம் பளபளப்பாக இருக்கும். அப்ப நாங்க சோப் போட்டு முகம் கழுவுவோம். சரியா? அடுத்தது பாப்போம். இந்த முகங்களுக்கு பொருத்தமான முகங்கள், அந்த பச்சை கலர்ல இருக்கிற முகத்துக்கு பொருத்தமான முகம் இந்த நீல முகத்திலே இருக்குதா? முதலாவதாக நிற்கிறவர் என்ன செய்கிறார்? ஒரு மாதிரி முகத்தை சிரிச்ச மாதிரி. என்ன? அது எங்க இருக்குது? இதுக்கு பொருத்தமானது எங்க இருக்குது? இரண்டாவது முகம் எப்படி நிக்குது? ஒரு கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த முகத்தை பாருங்க, கோபம். அம்மா ஏதோ கொடுக்காம கோபத்துல நிக்கிற மாதிரி இருக்குது அந்த முகம். அப்ப அதுக்கு எது பொருத்தமா இருக்கு? இந்த முகம். மூன்றாவதாக இருக்கிற முகம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்ன? அது எங்க இருக்குது? இங்க இருக்குது. அடுத்தது சிரிச்ச முகம். என்ன? அது எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஹாப்பியான முகம், சந்தோஷமான முகம் அது. அடுத்தது முகத்தில 3 பொட்டுக்கள். அது எங்க இருக்குது? இங்க இருக்குது. இப்ப பாருங்க, நான் நினைச்சது எல்லாம் சரியா இருக்குதா? சரியா நினைச்சது? இந்த முகத்துக்கு பொருத்தம் இந்த முகம், இந்த முகத்துக்கு சரியா இருக்கிறது இந்த முகம், இதுக்கு இது, இந்த முகத்துக்கு இந்த முகம் அதே போலயே இருக்குது. நிறங்கள்ல வடிவங்கள்ல வித்தியாசப்பட்டிருக்குது. என்ன? சரி, இப்ப பாப்போம். உடல் உறுப்புகள் என்னென்ன உடல் உறுப்புகள் இருக்குது? இதுல தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எங்களோட உடம்பு இருக்குது, வாய் இருக்குது, கண்கள் இருக்குது, கால்கள் இருக்குது. 2 தரம் கால்களை காட்டியிருக்கிறோமே. கால்கள் இருக்குது.
இப்ப பாப்போம். தலைக்கு என்ன வேணுமாம்? இதுல இருக்கிறதுல தொப்பி வேணும். ஏன் நாங்க தொப்பி போடுறோம்? நாங்கள் வெயில்ல இருந்து பாதுகாக்க, என்ன வெயில்ல இருந்தங்களை பாதுகாக்கிறதுக்கு தொப்பி போடுறோம். சரி, அடுத்தது கை. நாங்க ஒரு வேலை செய்ய போறோம், அழுக்கான பொருட்களை எடுக்க போறோம் என்று சொன்னா நீங்க என்ன கையுக்கு போடுவீங்க? கையுக்குரிய கையுறை போடுவீங்களே, என்ன அது இருக்குதா? இதுல இருக்குது. அப்ப இதுக்கு இந்த கையுறை தேவை. சரியா? அடுத்தது கால். காலுக்கு என்ன வேணும்? செருப்பு வேணும். காலுக்கு என்ன வேணும்? செருப்பு வேணும். அடுத்தது என்ன இருக்குது? உடம்பு. என்ன சட்டை போடுறதுக்கு உடம்பு. அது வேற என்ன இருக்குது? கண். கண்ணுக்கு என்ன வேணும்? கண்ணாடி வேணும். சரியா? சட்டை இருந்தா என்ன வேணும்? கீழே போடுறதுக்கு பாவாடை வேணும். சட்டை இருந்தா என்ன வேணும்? போடுறதுக்கு பாவாடை வேணும். எங்களுக்கு என்ன சட்டைக்கு பாவாடை போடணும். அடுத்தது சரியா? ஒன்று விடுபட்டு இருக்குது. என்னது? கைக்கு கையுறை, தலைக்கு தொப்பி, காலுக்கு செருப்பு, டிஷர்ட்டுக்கு ஸ்கர்ட். என்ன? மாஸ்க். முகத்துக்கு போடுறதுக்கு என்ன வேணும்? மாஸ்க் வேணும். என்ன? மாஸ்க். சரியா? சரி, இத பார்ப்போம். இவ்வளவு நேரமும் உருவங்களை பார்த்தோம். இப்ப எங்களோட முகங்களை வச்சு பார்ப்போம். முதலாவது நிக்கிறவர் எப்படி நிக்கிறார்? எப்படி நிக்கிறார்? சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு நிற்கிறார். அப்ப எது வரும்? இது சிரிச்சு கொண்டு இருக்கிறார். என்ன? அடுத்தது ஆச்சரியமாக பார்க்கிறார். யார் ஆச்சரியமா பார்க்கிறது? இது என்ன? திகைத்து பார்க்கிறது. அடுத்தது எப்படி இருக்குது? சாதுவான ஒரு சோகம். இப்ப இது மூன்றாவதாக இருக்கிறது கோபத்தோடு இருக்குது. எது கோபம்? இது கோபம். அடுத்தது இது. சரியா? முதலாவதாக இருக்கிறவர் சிரிச்சு கொண்டிருக்கிறார். என்ன? சரியா? இத பார்ப்போம். உங்களுடைய உடல் உறுப்புகள்ல கண், காது, மூக்கு, கை, வாய் இருக்குது. சரியா? கண்ணால நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் கண்களால் என்ன செய்யறோம்? நாங்கள் பார்க்கிற. நாங்கள் காதுகள் இரண்டாலையும் என்ன செய்வோம்? கேட்கிற. நாங்கள் என்ன? மூக்கால சுவாசிக்கிற. நாங்கள் கையால என்ன செய்வோம்? தொடுவோம். என்ன? தொட்டு பார்ப்போம், பிடித்து பார்ப்போம். என்ன? கைகளால. எங்களோட நாக்கால என்ன செய்வோம்? சுவைத்து கொள்ளுவோம். என்னத்தை சுவைக்கிற? நாங்கள் உணவுகளை. சரி, அப்ப பார்ப்போம். முதலாவதாக கண் இருக்குது. கண்ணால நாங்க என்னத்தை பார்ப்போம்? இந்த அழகான வானவில்ல பார்ப்போம். சரியா? பார்ப்போமா? அழகான வானவில்லை இந்த கண்களால பார்ப்போம். காதால என்ன செய்யற? நாங்கள் கேட்கிற. நாங்கள் என்ன கேட்கும்? இதுக்குள்ள இந்த கோயில் மணி. இந்த மணி
காதுல கேட்கும். மூக்கு, மூக்கால என்ன செய்வோம்? சுவாசிப்பம். என்ன இத? சுவாசிப்பம். சென்ட் என்ன? மூக்கால சுவாசிப்பம். வாயால சாப்பிடுவோம். கையால பேனைய பிடிச்சு எழுதுவோம். நாங்கள் கைகளால பிடிச்சு எழுதுவோம். வாயால சாப்பிடுவோம். மூக்கால மனங்களை அறிந்து கொள்ளுவோம். காதுகளால கேட்போம் மணியோசை. கண்ணால இந்த அழகான வானவில்ல பார்ப்போம். சரியா? சரி, இதுல இந்த பிராணிகள் உண்ணுற உணவுகள் இருக்குது. என்னென்ன பிராணிகள் இருக்குது? முயல் இருக்குது, பூனை இருக்குது, பசு இருக்குது, சேவல் இருக்குது. இப்ப இந்த முயல் என்னத்தை சாப்பிடும்? முயல் என்ன சாப்பிடும்? கேரட் சாப்பிடும். பூனை என்ன சாப்பிடும்? மீன் சாப்பிடும். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பசு என்னத்தை சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? புல். பசு என்ன சாப்பிடும்? புல். சேவல் தானியங்களை சாப்பிடும். அரிசி, பயறு, கடலை, சோளம் எல்லாம் என்ன? தானியங்கள். அப்ப நாங்க கோழிக்கு என்ன போடுவோம்? நாங்க வீட்டுல வளர்க்குற கோழிக்கு அரிசி போடுவோம், நெல் போடுவோம். என்ன? அப்ப தானியம் சோழனை காட்டியிருக்குது. சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல இருக்கிற படங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறந்துட்ட போறோம் கண்டுபிடிச்சு. முதலாவது இருக்கிற படம் எது? இந்த படம். இந்த படத்துக்கு என்ன செய்ய போறோம்? அதே கலர்ல வேறு எங்க இருக்குது? கண்டு நிறந்திட்ட போறோம். இதே மாதிரி படம் வேறு எங்க இருக்குது? இங்க இருக்குது. சரியா? சரி, இரண்டாவதாக இருக்கிறதுக்கு என்ன நிறம்? மஞ்சள் நிறம். இதுக்கு என்ன நிறம்? மஞ்சள். வேற எங்க இருக்குது அதே படம்? இல்லை. மூன்றாவதாக இருக்கிறதுக்கு என்ன படம்? என்ன நிறம்? சிவப்பு நிறம் கொடுப்போம். இந்த மரத்துக்கு சிவப்பு நிறம். வேற எங்க இருக்குது? இதுல சரியா? அடுத்தது பச்சை நிறம். இதே போல மரம் எங்க இருக்குது? இதுல இருக்குது. அப்ப இதுக்கு என்ன நிறம் கொடுக்கணும்? அதே பச்சை. சரியா? வேற இருக்கா இதே போல படம்? இல்லை. இறுதியா இருக்கிறதுக்கு என்ன நிறம்? நீல நிறம். நீல நிறத்துல கொடுப்போம். பின்னாடி படம் வேற அங்க இருக்குது? இதுல இருக்குது. என்ன? சரியா? அப்ப மேல காட்டப்பட்டுள்ள மரங்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அதே போல நிறம்
தீட்டப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இது அடுத்தது இந்த பிராணிகள் உண்ணுற உணவுகளை இணைச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு எங்களோட உடல் உறுப்புகளுக்கு காதால் என்ன செய்கிறது, கண்களால் என்ன செய்கிற, நாங்கள் மூக்கால் என்ன செய்கிறதுன்னு உணர்ந்து கொள்ளுறது, கைகால தொட்டுக்கொள்ளுறது, வாயால் நாங்கள் சாப்பிட்டு கொள்வது, அதை வச்சு இணைச்சிருக்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு முகத்தில் உள்ள ஒவ்வொரு எங்களுடைய முகம் காட்டப்பட்டுள்ள செயற்பாடுகளை இணைச்சிருக்கிறோம். சரியா? அதே போல பொருத்தமானதை இணைச்சிருக்கிறோம். இதுவும் அதே போலதான் வடிவங்கள்ல இருக்கிற எங்களுடைய முகத்தில் உள்ள செயற்பாடுகளை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.